அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் சிம்மராசிக்காரர்களா, உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிகழுதுங்க. இந்த வருடத்தில், அதாவது பிறக்கின்ற 2026 வருடத்தில் வருகின்ற முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இதற்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. அதே நேரம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பௌர்ணமி தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் தாக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சில ராசிக்கு நன்மையாகவும் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெடுதலான பலன்களும் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்ட சில தினங்களில் விசேஷ நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாக இருக்கும். அதனால் அன்றைய தினத்தில் உருவாகின்ற இந்த கிரக மாற்றத்தினுடைய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தாக்கத்தை அதிகபட்சமாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியாக விளங்கக்கூடிய இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா உருவாகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது கால தாமதம் ஒவ்வொரு சில விஷயங்களில் உருவாகும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஏன்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் கூடுதலான பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள்னால பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. கொடுத்த வாங்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும், சில்லறை சண்டைகள் சரியாகும், குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்கள் முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை
சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க, சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும். அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. லாபம் அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைய செய்யும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே சமயம் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களின் ஆதரவை கலைத்துறையினர் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான தர்மம் செய்யறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒருவிதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்துல சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்கும். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதே போல்
கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.